بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தினை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்தின் 17வது இரவிலே நாம் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறோம். இன்றைய நாள் இஸ்லாமிய வரலாற்றின் மிக பெரும் திருப்புமுனையாக அமைந்த பத்ர் யுத்தம் என்று சொல்லுகிற அந்த யுத்தம் நடைபெற்ற நாள். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எதிரான அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொண்டு வந்த இந்த கொள்கைக்கும் இந்த கொள்கைக்கு எதிரானவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற முதல் போராட்டத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய நடிகார்களுக்கு வெற்றியை கொடுத்த, ஈமானிய உறுதியை கொடுத்த, இந்த உலகத்தில் சத்தியம் நிலைத்தோங்குவதற்கு அது பெரும்பான்மையாக இருக்க வேண்டும், பெரும்பான்மை பலத்தோடு இருக்க வேண்டும், பெரும் சக்தியோடு இருக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய உதவி வரத் தொடங்கினால் இந்த உலகத்தில் யாரும் யாரையும் மிகைக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை என்ற அந்த வசனத்தின் பொருளை இந்த உலகத்தில் நிலைநாட்டி காட்டிய ஒரு நாளாக ரமலானுடைய 17வது நாள் பத்ர் போர் நடைபெற்ற தினம் இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு முன்னால் நினைவுபடுத்தி கொண்டவனாக, அல்லாஹுக்காக வாழுகிற ஒரு சமுதாயம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உறுதியான ஈமானோடு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய முறை பிரகாரம் பயணிக்கின்ற ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள். அவர்களை யாரும் தோற்கடிக்க முடியாது, அவர்களை யாரும் மிகைக்க முடியாது என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஈமானும் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதுதான் எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் வழிநடத்துகிற சக்தியாக, எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை உங்களுடைய ஆழ் மனதிலே நான் பதிவு செய்தவனாக என்னுடைய தலைப்புக்கு நுழைகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் நாம் தவிர்க்கப்பட வேண்டிய பெரும்பாவங்கள் என்கிற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, பெரும்பாவங்கள் என்று சொல்கிற பொழுது எனக்கும் உங்களுக்கும் நினைவுக்கு வருகிற சில பாவங்கள் இருக்கின்றன. ஒன்று அல்லாஹுக்கு இணை வைத்தல்,
விபச்சாரம் செய்தல், கொலை செய்தல், சூனியம் செய்தல், புறமுதுகிட்டு யுத்தகலத்திலே இருந்து புறமுதுகிட்டு ஓடுதல், அவதூறு சொல்லுதல் என்கிற ஒரு சில விஷயங்களை மையப்படுத்திய பெரும்பாவங்கள் எங்களுக்கு நினைவுக்கு வருவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லுகிறார்கள், உங்களை அழித்தொழிக்கக்கூடிய, உங்களுடைய உணர்வுகளை மழுங்கடிக்கக்கூடிய, உங்களுடைய மார்க்கத்தை உங்களிடத்திலே இருந்து பிடுங்கி வீசக்கூடிய 7 பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 7 பாவங்களையும் பட்டியல் படுத்துகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையில் பெரும்பாவங்கள் என்றால் என்ன? இஸ்லாத்தினுடைய பார்வையில் அந்த 7 விஷயங்கள் மாத்திரம்தான் பெரும்பாவங்களா? அதை தாண்டியும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெரும்பாவங்களை வகைப்படுத்தி இருக்கிறார்களா என்கிற ஒரு விஷயத்தை நாம் எல்லோரும் ஆழமாக தேடி பார்க்க வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பெரும்பாவங்களை வரைவிலக்கணப்படுத்துகிற இஸ்லாமிய அறிஞர்கள் அதற்கென்றொரு தெளிவான வரைவிலக்கணம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாது விட்டாலும் கூட அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைகளையும் எச்சரிக்கைகளையும் வைத்து ஒரு அழகான நடுநிலையான ஒரு வரைவிலக்கணத்தை சொல்கிறார்கள். எந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த உலகத்தில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ, எந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய சாபமும் கோபமும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்களோ, எந்த பாவங்களுக்கெல்லாம் மறுமையில் இன்னென்ன பாவங்களுக்கு இன்னென்ன தண்டனைகள் இருக்கிறது என்று வரையறை செய்திருக்கிறார்களோ, எந்த பாவங்கள் எங்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரித்திருக்கிறார்களோ, அத்தனை பாவங்களும் பெரும் பாவங்கள் என்று வரையறை செய்கிறார்கள். எந்த பாவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் இதை செய்வதற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சாபமிட்டிருக்கிறார்களோ, எந்த பாவங்களுக்கெல்லாம் மறுமையில் இன்னென்ன தண்டனை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த பாவங்கள் எங்களை கொடிய நரகிலே கொண்டு போய் தள்ளும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்களோ, அத்தனை பாவங்களும் பெரும் பாவங்கள் என்கிற பட்டியலுக்குள் வரும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு இந்த பெரும் பாவங்களை வகைப்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் கபாயிர் என்று சொல்லுகிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். பெரும்பாவங்களை என்னென்ன என்பதை வகைப்படுத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுமார் 70 பாவங்களை பெரும்பாவங்களாக வகைப்படுத்துகிறார்கள். இந்த வரைவிலக்கணத்திற்குட்பட்ட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எச்சரித்த நரகம் கிடைக்கும் என்று சொன்ன, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தவிர்ந்து கொள்ளுமாறு சொன்ன பெரும்பாவங்களை 70 பாவங்களை இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பெரும்பாவங்களில் சமகால சூழலில் நானும் நீங்களும் என்னென்ன பாவங்களை பெருமானமற்றவைகளாக கருதி செய்து கொண்டிருக்கிறோம், அவற்றில் என்னென்ன தவறுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த பெரும்பாவங்களில் மிக பிரதானமாக இருப்பது அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்று சொல்லுகிற பெரும்பாவம். இந்த பாவத்தை நாம் ஆழ் மனதிலே கூட நினைத்து விடக்கூடாது, அதன் சாயல் கூட எங்களிலே பட்டுவிடக் கூடாது. அல்லாஹுக்கு இணை வைக்கிற விஷயத்தை முற்று முழுதாக எதிர்த்து நிற்கிற ஒரு சமுதாயம் நாம். குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லுகிற ஏகத்துவ கொள்கையின் ஆணி வேராக நாம் கொண்டிருக்கிற அம்சம் அதுதான். அது இணை வைத்தல் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, அது சிலை வணக்கமாக இருந்தாலும் சரி, விக்கிரக ஆராதனையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சமுதாயத்தில் ஊறி போயிருக்கிற கபரு வணக்கமாக இருந்தாலும் சரி, அதனோடு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் தூதரை விட முதன்மைப்படுத்தி செய்யப்படுமாக இருந்தால் அது இந்த மார்க்கத்தில் கூடாது, அதை செய்ய மாட்டோம் என்ற உறுதியோடு இருக்கிற ஒரு சமுதாயம் நாம். அதற்காகத்தான் தனிமைப்படுத்தப்பட்டோம், அதற்காகத்தான் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தோம், அதற்காகத்தான் நிறைய பேர் நீதிமன்றங்களிலே வழக்காடினோம், அதற்காகத்தான் நிறைய பேர் சிறைவாசம் அனுபவித்தோம். இந்த கொள்கையை விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் தனியாக பள்ளிவாசல்கள் அமைத்தோம். இந்த கொள்கைக்காகத்தான் தனியாக ஜமாஅத்தை உருவாக்கினோம். இந்த கொள்கைக்காகத்தான் வாழ்க்கையில் பலர் குடும்பங்களை இழந்தோம், சொந்தங்களை பிரிந்தோம், திருமணங்களை பிரிந்தோம். இப்படி பல்வேறு
தியாகத்துக்கு மத்தியில் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஈமானிய கொள்கை இணை வைத்தலுக்கு எதிரான இந்த போராட்டம் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிவு செய்யப்பட்டது. அந்த உணர்வோடுதான் நானும் நீங்களும் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழலில் இந்த இணை வைத்தல் சில நவீன வடிவங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் பயப்படுவதெல்லாம் நீங்கள் இனிமேல் சிலைகளுக்கு முன்னால் போய் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு முன்னால் போய் நீங்கள் வழிபடுவீர்கள் என்பதை நான் பயப்படவில்லை. இனி நீங்கள் அவர்களுக்கு முன்னால் கையேந்துவீர்கள் என்பதையெல்லாம் நான் பயப்படவில்லை. உங்களிடத்தில் பயப்படுவதெல்லாம் சிறிய வகையான இணை வைப்பை பற்றித்தான் என்று சொன்ன நேரம், யா ரசூலல்லாஹ், சிறிய வகையான இணை வைப்பு என்றால் என்ன, அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்று சொன்னால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அர்ரியா அர்ரியா, முகஸ்துதி என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, படித்தவர்கள், பாமரர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், அறிஞர்கள், அறிவில்லாதவர்கள் என்கிற வித்தியாசம் இல்லாமல் இன்று இந்த முகஸ்துதி என்பது எல்லா வணக்க வழிபாடுகளிலும் ஊடுருவி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சில சகோதரர்கள் உம்ராவுக்கு போகிறார்கள், ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். அவர்கள் எதற்கு போகிறார்கள் என்று தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு போட்டோ எடுத்து, அதை வீடியோ எடுத்து, அதை கண்டென்ட் ஆக்கி, அதை சமூக வலைத்தளங்களிலே பதிவு செய்து, அதை ஸ்டேட்டஸ்களிலே போட்டு, நான் உம்ராவிலே நிற்கிறேன், தவாஃபிலே நிற்கிறேன், சஈயிலே நிற்கிறேன், காபத்துல்லாஹுக்கு பக்கத்தில் நிற்கிறேன், மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் நிற்கிறேன், அல்லாஹ்வின் தூதருக்கு சலாம் சொல்லுகிறேன் என்று ஒவ்வொரு செயற்பாட்டையும் விளம்பரமாக்கி அந்த விளம்பரத்தின் ஊடாக சந்தோஷப்படுகிற பல சகோதரர்களை இன்று பார்க்கிறோம். தர்மங்கள் வெறும் விளம்பரங்களாக மாறி போயிருக்கின்றன. பேஸ்புக்கிலே ஒருவருக்கு கொடுப்பதை போட்டோ பிடித்து அதை பேஸ்புக்கிலே பதிவேற்றம் செய்தால்தான் எனக்கு திருப்தி என்ற நிலைக்கு என்னுடைய ஈமானிய சமுதாயம் வந்திருக்கிறது. தர்மம் செய்து விட்டால் அந்த தர்மம், நான் பள்ளிக்கு கஞ்சிக்கு கொடுத்திருக்கிறேன், பள்ளிவாசல் கட்டுவதற்கு கொடுத்திருக்கிறேன், ஒரு தேவைக்கு கொடுத்திருக்கிறேன், நோட்டீஸ் போர்ட்டிலே என்னுடைய பெயர் வரவில்லை என்று சொல்லி கோபித்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வராமல் விடுகிற சகோதரர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். எல்லாம் விளம்பரங்களாக அடுத்தவர்களுடைய புகழையும் அடுத்தவர்களுடைய மதிப்பையும் அடுத்தவர்களுடைய பாராட்டையும் பெறுகிற நோக்கத்தோடு தான் இன்றைய சமுதாயம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இபாதத்துகளை கூட செய்து வருகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அர்ரியா என்று சொல்லுகிற இந்த முகஸ்துதி பெரும்பாவங்களின் ஒரு வகை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக கடுமையாக எச்சரித்த ஒரு பாவம். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சாபமிடுகிற ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு, தொழுபவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்களுக்கு வயல் என்று சொல்லுகிற நரக ஓடை இருக்கிறது. அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் மறதிகேடர்களாக, நினைவற்றவர்களாக இருப்பவர்கள். வல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுபவர்கள். இத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நான் தொழுகிற இரா வணக்கங்களை மறுநாள் காலையிலே போய் நான் இப்படி இத்தனை ரக்காத்துக்கள் இவ்வளவு நேரம் நின்று தொழுதேன் என்று பெருமையாக பேசுகிறேன். நான் ஒவ்வொரு நேரமும் தொழுது விட்டேன் என்பதை அதை சத்தமாக பேசுகிறேன். என்னை 4 பேர் பார்க்க வேண்டும், நானும் பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறேன், பள்ளிக்கு வருகிறேன், முன்சப்பிலே நிற்கிறேன், முன்சப்பிலே நின்று கொண்டு திரும்பி பார்ப்பது எல்லோரும் பார்க்கிறார்களா? ஆம், நான் நிற்கிறேன் என்று தெரிவிக்கிற அளவுக்கான மிக குறுகிய மனப்பான்மையோடு வாழுகிற ஒரு சமுதாயமாக அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய கால சூழலில் இந்த முகஸ்துதி என்று சொல்லுகிற இந்த பெரும்பாவம் அல்லாஹுக்கு எதிரான பாவமாக மாறி போயிருக்கிறது. அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களுடைய பண்பை பற்றி அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான். நயவஞ்சகத்தனம் 2 வகைப்படும். ஒன்று, ஒரு மனிதனை நரகவாதியாக்குகிற, காபிராக்குகின்ற நயவஞ்சகத்தனம். இன்னும் ஒன்று இருக்கிறது, ஒரு மனிதனை பாவியாக்குகின்ற நயவஞ்சகத்தனம். அந்த பாவியாக்குகின்ற நயவஞ்சகத்தனம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத், ஒரு நயவஞ்சகனுடைய பண்புகள் 3, அவனுடைய அடையாளங்கள் 3. பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான்
என்கிற விஷயமெல்லாம் ஒருவனை பாவியாக்கக்கூடிய நயவஞ்சகத்தனங்கள். ஆனால் ஒருவனை காபிராக்கக்கூடிய, ஒருவனை நரகிலே கொண்டு போய் போடுகிற நயவஞ்சகத்தனத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அத்தகைய நயவஞ்சகர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகின் அடித்தட்டிலே, நரக நெருப்பு மூட்டப்படுகிற அந்த இடத்திலே போட்டு வேதனை செய்யப்படுகிற உச்சபட்ச வேதனை. காபிர்களை விட, அல்லாஹுவை நிராகரிப்பவர்களை விட உச்சபட்ச வேதனை யாருக்கென்றால் முனாஃபிக்தனம், இறை நிராகரிப்போடு கலந்த முனாஃபிக்குகளாக இருப்பவர்களுக்கு. அந்த முனாஃபிக்குகளுடைய பண்பை பற்றி அதற்கு மேலுள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஇதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குஸாலா யுராஊனன் நாஸ், அவர்கள் தொழுகைக்காக வேண்டி நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள், அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காகவே இவற்றை செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உணர்வு எப்பொழுது எங்களுடைய உள்ளத்தில் வருகிறதோ, இந்த உணர்வு எப்பொழுது உள்ளத்தில் வருகிறதோ புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் பெரும் பாவத்தின் அடிப்படையில் ஊறி போய் இருக்கிறோம். எந்த கொள்கைக்காக, எந்த சிந்தனைக்காக இந்த உணர்வுகளை நாம் எல்லாவற்றையும் துறந்தோமோ, எங்களுடைய வாழ்க்கையின் பல விஷயங்களை இழந்தோமோ, அந்த சிந்தனையை அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் ஒரு வடிவத்தில் நானும் நீங்களும் தூக்கி சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனிடத்தில் இந்த ரியா என்று சொல்லுகிற முகஸ்துதி என்கிற பண்பு இருக்கிறது என்பதற்கான 3 அடையாளங்களை சொல்லுகிறார்கள். முதலாவது அடையாளம், அவன் தனிமையில் இருக்கிற பொழுது வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதில் சோர்வாக இருப்பான். தனிமையில் இருக்கிற பொழுது இபாதத்துக்கு செய்வதில் அவனுக்கு விருப்பம் இருக்க மாட்டாது. இரண்டாவது விஷயம், அவனை யாரும் புகழ்ந்து விட்டால் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பான். இன்னும் புகழை எதிர்பார்த்து அதிகமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பான். மூன்றாவது அடையாளம், யாராவது அவனை விமர்சித்து விட்டால் உடனடியாக அந்த வணக்கத்தில் இருந்து அவன் நின்று விடுவான், அந்த வணக்கத்தையே முற்றாக முடித்துக் கொள்வான். இந்த 3 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் இந்த முகஸ்துதி என்கிற பெரும் பாவத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்குரியவர்களே, இதை நாம் கொஞ்சம் பரீட்சித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த பெரும்பாவங்களில் வகைப்படுத்துகிற பொழுது இன்னும் ஒரு பெரும் பாவம், நானும் நீங்களும் பொருட்படுத்தாமல் இருக்கிற பாவம். அன்புக்குரியவர்களே, தொழுகையை விடுதல் என்று சொல்லுகிற பாவம். தொழுகையை விடுதல் என்று சொல்லுகிற பாவம். கடமையான தொழுகையை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அல்லாஹ் கடமையாக்கி இருக்க, அல்லாஹ் அனுமதித்த காரணம் இல்லாமல் வேண்டுமென்றே ஒரு தொழுகையை ஒரு மனிதன் விட்டு விடுவானாக இருந்தால் அவன் காஃபிர் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இஸ்லாத்திற்கும் குஃப்ருக்கும் இடையிலான ஒற்றை வித்தியாசம் தொழுகையை விடுவதுதான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தொழுகை என்னுடைய வாழ்க்கையில் பெருமானம் இழந்த ஒரு வணக்கமாக மாறி போயிருக்கிறது. சாதாரண தலைவலிக்காக, சாதாரண காய்ச்சலுக்காக, சின்ன சின்ன நோய்களுக்காக இந்த தொழுகையை தான் முதலாவது நான் விடுகிறேன். என் வீட்டில் ஒரு திருமணமா, தொழுகை கிடையாது. என் வீட்டில் ஒரு மையித்தா, தொழுகை கிடையாது. என் வீட்டில் ஒரு பிரயாணமா, தொழுகை கிடையாது. என் நண்பர்கள் என்னை சந்திக்க வந்திருக்கிறார்களா, தொழுகை கிடையாது. என்னுடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்களா, தொழுகை கிடையாது. ஏதாவது ஒரு பொழுதுபோக்குக்கு நான் போயிருக்கிறேனா, தொழுகை கிடையாது. ஏதாவது ஒரு விளையாட்டை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனா, தொழுகை கிடையாது. இப்படி எதற்கெல்லாம் தொழுகையை விடக்கூடாதோ அத்தனை அம்சங்களுக்கும் இந்த தொழுகையை விட்டு விடுகிற மனோநிலையோடுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக என்னுடைய தாய்மார்கள், சகோதரிகள் தொழக்கூடிய காலங்களில் அவர்களுடைய தொழுகையினுடைய நிலையை பார்த்தால் அன்புக்குரியவர்களே பரிதாபமாக இருக்கிறது. பகலெல்லாம் நின்று வேலை செய்வார்கள், ஓடி ஓடி உழைப்பார்கள், கஷ்டப்படுவார்கள், சமைப்பார்கள். ஆனால் பாங்கு சத்தம் கேட்டாலும் கூட பொருட்படுத்த மாட்டார்கள். 3:30 மணிக்கு அசருக்கு பாங்கு என்றால் 3:20 தான் முசல்லாவை இழுத்து கொண்டு ஓடுவார்கள். ஓடிப்போய் ஒரு மூலையிலே போய் நின்று தக்பீர் கட்டி 2 ரக்அத் தொழுகிற பொழுது அசருக்கு பாங்கு கேட்கும். உள்ள ஒரு திருப்தி, தொழுது விட்டேன், முகரை தொழுது விட்டேன் என்கிற ஒரு திருப்தியோடு அசரையும் அந்த இடத்திலே நின்று தொழுது முடித்து விட்டு வருவார்கள். அசரு தொழுகையினுடைய நேரம், வேலையை செய்துவிட்டு அசந்து தூங்குவார்கள். மகரிபு 6:15 என்றால் 6:05 6:10 முசல்லாவை எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள். ஒரு மூலையிலே போய் சேருவார்கள். அவர்கள் அசரைக்கு 2 ரக்அத் தொழுவதற்கு இடையில் மகரிபுக்கு பாங்கு கேட்டுவிடும், திருப்திப்பட்டுக் கொள்வார்கள்.
இரவெல்லாம் வேலை செய்துவிட்டு படுக்கைக்கு போகிற பொழுதுதான், தூக்கத்துக்கு போகிற பொழுதுதான் ஞாபகம் வரும், இஷா தொழவில்லையே என்கிற நினைப்பு. அன்றெல்லாம் நடந்து ஓடி ஆடி உற்சாகமாக வேலை செய்தவர்கள் ஒரு கதிரையை தூக்கி கொண்டு போய் போட்டுக்கொண்டு இருந்து ஏதோ ஒரு சோம்பேறித்தனத்தோடு தொழுகையை முடித்து விட்டு வருகிற காட்சிகளை பார்க்கிறோம். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை இறை விசுவாசிகளின் மீது நேரம் குறிக்கப்பட்ட வணக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்களும் நானும் நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் தொழுகிற ஒரு வணக்கம் அல்ல தொழுகை. அது கட்டாய கடமை. அதை விடுவது பெரும்பாவம். பெரும்பாவங்களின் உச்சகட்டம் அது. பெரும்பாவங்களின் உச்சகட்டம் அது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொழுகையினுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் சொல்லி வருகிற இந்த விஷயங்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் செய்கிற பெரும்பாவங்கள். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நாம் வேண்டும் என்றே விடுவது. ஒரு சகோதரன் தொழுகையில் பேணுதலாக இருப்பான், நோன்பிலே பேணுதலாக இருப்பான், வருடா வருடம் உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் போகக்கூடிய சகோதரனாக இருப்பான். அல்லாஹ் வசதியை கொடுத்திருப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கிருக்கிற சகோதரர்களும் இதை உணர்ந்து கொள்ளுகிற சகோதரர்களும் யோசித்து பாருங்கள். எங்களுடைய செல்வத்தில் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை உரிய காலப்பகுதியில் சரியாக கணக்கிட்டு நாம் உரியவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் இந்த சபையில் அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜக்காத்துடைய விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு கொடுக்காமல் அந்த ஜக்காத்து ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய சொத்துக்கள் உங்களுடைய சொத்தில் இருக்கிற நிலையில் நீங்கள் வருடம் முழுக்க நோன்பு நோற்றாலும், நீங்கள் பகல் காலமெல்லாம் நின்று வணங்கினாலும், 1000 உம்ராக்கள் செய்தாலும், 1000 ஹஜ்ஜுகள் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமானமும் இருக்காது. அதை மட்டும் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். ஜகாத்துடைய விஷயம் மிகப்படும் ஒட்டுப்போக்காக இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் மிக கடுமையாக எச்சரிக்கிறார், மிக கடுமையாக எச்சரிக்கிறார். யார் இந்த பொருளாதாரத்தை சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ, ஃபத்துகுவா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஃபதுகு மா குன்தும் தக்னிஸூன். நாளை மறுமையில் அவர்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாவற்றையும் நரக நெருப்பிலே போட்டு பழுக்க காய்ச்சி அவர்களுடைய முதுகிலும் அவர்களுடைய விலாப்புறங்களிலும் அவர்களுடைய நெற்றியிலும் நாங்கள் சூடு போடுவோம். ஃபத்துகுவா பிஹா, அவர்களுடைய உடம்பிலே நாங்கள் சூடு போடுவோம். சூடு போடுகிற பொழுது சொல்லுவோம், நிஹாதாமா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும். இவைதான் ஜகாத்து கொடுங்கள் கொடுங்கள் என்று சொன்ன பொழுதெல்லாம் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள், இதோ அவற்றினுடைய சுவையை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று நரக நெருப்பிலே போட்டு சூடு போட்டு துடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் சுமார் 70க்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஹதீஸுக்கு விளக்கம், இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிற எல்லா முஃபஸ்ஸிர்களுடைய ஏகோபித்த கருத்து என்ன தெரியுமா? ஒருவன் தொழுது கொண்டு ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அவனுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எல்லா முஃபஸ்ஸிர்களுடைய ஏகோபித்த கருத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பிரிக்காமல் சொன்ன விஷயங்களை, அல்லாஹ் பிரிக்காமல் சொன்ன விஷயங்களை பிரித்து மனிதன் செயற்படுத்துவானாக இருந்தால் ஒன்றில்லை என்றால் ஒன்று எடுபட மாட்டாது. ஜகாத்து கொடுத்து கொண்டு தொழுகையை நிறைவேற்றாதவனுடைய ஜகாத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜகாத்து கொடுக்காமல் தொழுகின்றவனுடைய தொழுகையும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது போன்று அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் பார்க்க வேண்டிய ஏராளமான பெரும்பாவங்கள் இருக்கின்றன. அதே போன்றுதான் எங்களுடைய மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட பெரும்பாவங்கள். அன்புக்குரியவர்களே, அவற்றில் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களோடு தொட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவது விஷயம் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சபையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். உட்கார்ந்திருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெரும்பாவங்களில் எல்லாம் உச்சபட்சமான பெரும்பாவத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று கேட்ட நேரம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலும் பெற்றோருக்கு நோவினை செய்வதும் என்று சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சாய்ந்திருந்த ரசூலுல்லாஹ் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஷஹாதத்து ஸூர்
பொய் சாட்சி சொல்லுவதும் பெரும் பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் வாய் மூடி மௌனமாக இருக்க மாட்டார்களா என்று நாங்கள் எண்ணுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்கிறார் அந்த சஹாபி. அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல் பொருட்படுத்தாத, கண்டுகொள்ளாத, உணர்ந்து கொள்ளாத ஒரு பெரும் பாவமாக இன்று மாறி இருக்கிறது. என்னுடைய உம்மாவோடு பேசுவதில்லை, வாப்பாவோடு பேசுவதில்லை, உம்மாவுக்கு உதவி செய்வதில்லை, உம்மாவுக்கு கால் பண்ணி பல நாட்கள், வாப்பாவோடு பேசி பல நாட்கள் பெருமையாக சொல்லுகிற பிள்ளைகள், பெருமையாக சொல்லுகிற பிள்ளைகள். பிஸி, என்னுடைய வேலையின் காரணமாக உம்மாவை போய் பார்க்க முடியவில்லை, வாப்பாவை சந்திக்க முடியவில்லை, அவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி விசாரிக்க முடியவில்லை, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க முடியவில்லை என்று நினைக்கிற பிள்ளைகள், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சுவர்க்கவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, நரகவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை அளவீடு செய்வதற்கு உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? அப்படி என்றால் உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களோடு எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களை பொருந்திக் கொள்கிற நிலையில், உங்களோடு அன்போடும் பாசத்தோடும் உங்களுக்கு பிரார்த்தனை செய்கிற நிலையில் தான் அவர்களை நீங்கள் உண்மைக்குண்மையாக வைத்திருக்கிறீர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சுவர்க்கத்தின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உம்மாவையும் பாப்பாவையும் தாயையும் தந்தையையும் நோவினைப்படுத்திக் கொண்டு, வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டு, அவர்களுடைய உணர்வுகளை மழுங்கடித்துக் கொண்டு, அவர்களை எதிர்த்து பேசிக்கொண்டு, அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டிக் கொண்டு ஒதுக்கி வாழ்கிறீர்களா? உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய ஜகாத்து, உங்களுடைய ஹஜ்ஜி, உங்களுடைய உம்ரா எல்லாமே கேள்விக்குறிதான், எல்லாமே கேள்விக்குறிதான். என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார்கள், ரிலல்லாஹி ஃபீ ரில் வாலிதைன். அல்லாஹ்வுடைய பொருத்தம் உன்னுடைய பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபம் உன்னுடைய பெற்றோரின் கோபத்தில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் 2 ஆப்ஷன்களை வைத்திருப்பான். ஒன்றை இதை செய்யலாம், விடலாம், அனுமதி இருக்கிறது, அனுமதி இல்லை என்கிற விஷயங்கள். ஆனால் சில விஷயங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், செய்தாக வேண்டும், அதற்கு 2வது முடிவு கிடையாது. ஒன்று அல்லாஹுவை வணங்குதல், அதற்கு 2வது முடிவு கிடையாது, அது வணங்கித்தான் ஆக வேண்டும். அதில் 2வது விஷயம் என்ன தெரியுமா? பெற்றோருக்கு வழிபடுதல். பெற்றோருக்கு வழிபடுதல் என்பதில் என்னுடைய உம்மாவோடு பேசாமல் இருக்கலாமா, வாப்பாவோடு பேசாமல் இருக்கலாமா என்கிற கேள்விக்கே இந்த மார்க்கத்தில் இடமில்லை. அந்த வாசலையே இந்த மார்க்கம் திறக்கவில்லை. அல்லாஹ் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டான், இந்த உலகத்தின் மிக பெரும் அநியாயம், இந்த உலகத்தின் மிக பெரும் அநியாயம் இணை வைப்பு. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அந்த பெரிய அநியாயத்தை செய்பவர்களாக, காபிர்களாக, இறை நிராகரிப்பாளர்களாக உன்னுடைய பெற்றோர்கள் இருந்து அவர்கள் உன்னை அந்த பாவத்தை செய்யுமாறு நிர்பந்திக்காத வரைக்கும் வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அவர்களோடு இந்த உலகத்தில் நல்ல முறையில் நடந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். இதற்கு பிறகு என்ன இருக்கிறது? இதற்கு பிறகு என்ன இருக்கிறது? பெற்றோர்களுடைய விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, யுவதிகளே, தெளிவாக சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் பெற்றோருடைய சந்தோஷத்தை, பெற்றோருடைய திருப்தியை, பிரார்த்தனையை தொலைத்துவிட்டு இந்த உலகத்தில் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேடலாம் என்று நினைத்தால் அது நானும் நீங்களும் நம்பி இருக்கிற குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். பெற்றோர்களை தொலைத்துவிட்டு, அவர்களுடைய சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு, அவர்களுடைய நிம்மதியை தொலைத்துவிட்டு இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமான வாழ்க்கையை அடைந்து கொள்ளவே முடியாது. இது அல்லாஹ்வுடைய விஷயம். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களின் மீது கடமையாக்கி விட்டான், விதியாக்கி விட்டான். அதில் 2வது கருத்துக்கு இடமே கிடையாது. பெற்றோர்களில் இருவரில் ஒருவரோ உங்களிடத்தில் வயோதிப நிலையை அடைந்து உங்களோடு இருந்தால்
அவர்களுக்கு முன்னால் நீங்கள் சி என்ற வெறுக்கத்தக்க ஒரு வார்த்தையை கூட பேசி விடாதீர்கள். அவர்களோடு நீங்கள் முரண்பட வேண்டும். அவர்களை விரட்டி விடாதீர்கள். முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் விட்டு விடாதீர்கள். இவர்களை பொறுப்பேற்க முடியாது என்று சொல்லி விடாதீர்கள். இவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்று நினைத்து விடாதீர்கள். மனைவிக்காக, மனைவியினுடைய குடும்பத்திற்காக, கணவனுக்காக, கணவனுடைய குடும்பத்திற்காக பெற்றோரை ஒதுக்குகிற, பெற்றோரை வெறுக்கிற, கணவனுக்கு அது செய்யவில்லை, மனைவிக்கு இது செய்யவில்லை, அப்படி சொத்து தரவில்லை, இப்படி சுகம் தரவில்லை, அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார்கள், இவர்களுக்கு இதை கொடுத்திருக்கிறார்கள், தம்பிக்கு இன்ன வேலை செய்திருக்கிறார்கள், மூத்த சகோதரனுக்கு அதை கொடுத்திருக்கிறார்கள், என்னை நடுத்தருவிலே விட்டு விட்டார்கள் என்றெல்லாம் காரணம் சொல்லி இந்த உலகத்தின் காரணங்களுக்காக பெற்றோரை வெறுக்கிற, பெற்றோரை ஒதுக்குகிற ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒதுக்குவதும் வெறுப்பதும் உங்களுடைய பெற்றோரை அல்ல, உங்களுடைய சுவர்க்கத்தை, உங்களுடைய சுவர்க்கத்தின் வாசலை இழுத்து மூடுவதற்கு ஆசைப்படுகிறீர்கள். இந்த உலகத்தில் அதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அவர்கள் அநியாயம் செய்திருந்தால் அந்த அநியாயத்திற்குரிய கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். இந்த உலகத்தில் நீங்கள் கொடுப்பதற்கு எந்த தகுதியும் உங்களுக்கு கிடையாது, எந்த அருகதையும் கிடையாது. பெற்றோர்களுடைய விஷயத்தில் உம்மாவும் பாப்பாவும் என்னை மன்னிக்கவில்லை என்று ஒரு பிள்ளை சொல்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. உம்மாவும் பாப்பாவும் என்னை மன்னித்தால் தான், அல்லது உம்மாவையும் பாப்பாவையும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர்கள் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையும் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், அப்படி இந்த மார்க்கம் வழிகாட்டவில்லை. அப்படி ஒரு அந்தஸ்தை இந்த பூமியில் அவர்களுக்கு இந்த மார்க்கம் கொடுத்து வைத்திருக்கிறது. அப்படி ஒரு கௌரவத்தை கொடுத்து வைத்திருக்கிறது. அவர்களோடு பேசுகிற வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுது பெற்றோருக்கு முன்னால் என்னுடைய குரல் உயர்ந்து விடுகிறதோ புரிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்பதற்கான அடையாளம் அது. என்னுடைய உம்மாவையும் பாப்பாவையும் எதிர்த்து சப்தமிட்டு நான் பேசுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய இபாதத்துகள் எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைக்கிற ஒரு பெரும் பாவம் அது. இந்த உலகத்தில் அல்லாஹ் சில பாவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்திலேயே அதனுடைய பிரதிபலனை காட்டுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி சொன்ன ஒரு பாவம் எது தெரியுமா? உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோரை நோவினைப்படுத்துகிற விஷயம். அவர்களை நோவினைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, மனவேதனைப்படுத்தி, திருமணத்தாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், குடும்ப விவகாரங்களாக இருக்கலாம், அவர்களை ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு ஆளாக்கி ஏதோ ஒன்றை தேடிக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளையும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகிலேயே அல்லாஹ் அதற்கான பிரதிபலனை காட்டுவான். அவர்கள் உங்களை மன்னிக்காத வரைக்கும். அவ்வளவு சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் அல்ல, அவ்வளவு சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் அல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான விஷயம். இன்றைய வாலிபர்கள், இளைஞர்கள், இன்றைய யுவதிகள் காதலின் பெயரால் பெற்றோரை தூக்கி வீசி எறிந்து விட்டு 20, 30, 10, 15, 20 வருடங்கள் பார்த்து பார்த்து வளர்த்து வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அவர்களுக்காக தியாகம் செய்து உணர்வுகளை திறந்து கனவுகளை விட்டு அவர்களுடைய தூக்கத்தை மறந்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சுகதுக்கங்களையும் மறந்து தனக்கு சுகையினம், தனக்கு சுகமில்லை என்கிற பொழுதும் கூட என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று அதை பார்த்து பார்த்து என் பிள்ளைக்கு மருந்தெடுப்பதற்கு காசு இருக்கிறது, எனக்கு தேவையில்லை, இருப்பதை கொண்டு என் பிள்ளைக்கு எடுத்து விட்டு போவோம், நான் சாப்பிடுவேன், சாப்பிடாமல் விடுவேன், என் பிள்ளை இதை சாப்பிடுவானா, என் பிள்ளை இதை சாப்பிடுவானா, அவர்களுக்கு தேவையானதை ஆக்குங்கள், அவர்களுக்கு தேவையானதை சமையுங்கள் என்று பார்த்து 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 வளர்த்து வந்த ஒரு பிள்ளையை ஒரு 18, 20 தாண்டுகிற பொழுது யாரோ ஒருத்தன் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தான், ஏதோ ஒருத்தன் வந்து பேசினான், அன்பை காட்டினான் என்று 2, 3 மாதங்கள் பழகிய ஒருத்தனோடு, ஒரு சில வருடங்கள் பேசிய ஒருத்தனோடு காலேஜிலே ஒன்றாக இருந்தான், நட்பாக இருந்தான் என்பதற்காக வீட்டை விட்டு ஓடி போகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். நன்றி கெட்டவர்கள், நன்றி கெட்டவர்கள். இந்த உலகத்தில் அதற்குரிய சாபத்தையும் தண்டனையையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காமல் விட மாட்டான். இது சாபம் அல்ல, இது அல்லாஹ்வின் தூதருடைய வாக்குறுதி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெரும்பாவத்தை இன்று சர்வசாதாரணமாக எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல மனிதர்களுடைய விஷயத்தில் செய்கிற பெரும்பாவங்களில் இன்னும் ஒன்றுதான் அன்புக்குரியவர்களே, இந்த கோல் சொல்லுதல், அவதூறு சொல்லுதல் என்ற பெரும்பாவம்.
கவனிக்கப்படாத ஒரு பெரும்பாவம். அடுத்தவர்களை பற்றி பேசுகிறது, அடுத்தவர்களுடைய விஷயத்தை, ரகசியங்களை இன்னொருவரிடத்திலே போய் பேசி, இன்று திருமண உறவுகளுக்கு மத்தியில் இந்த நிலை சர்வசாதாரணம். ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பேசி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் அந்த மாப்பிள்ளையினுடைய விஷயத்தை, அந்த மணப்பெண்ணினுடைய விஷயத்தை, மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் தவறு செய்திருக்கலாம், அந்த தவறுக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபாவும் செய்திருக்கலாம். அது அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் இடைப்பட்ட விஷயம். இந்த உலகத்தில் தவறு செய்யாத, பாவங்களில் ஈடுபடாத யாரோ ஒருத்தரை தேட வேண்டும் என்றால் ஒன்று மலக்குகளை கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் நபிமார்களை கொண்டு வர வேண்டும். மனிதர்களாக பிறந்த எல்லோரும் அவரவர்களுடைய ஈமானுக்கு ஏற்ப தவறு செய்திருப்பார்கள். சில நேரம் அவர்கள் அந்த தவறிலிருந்து பச்சாதாபப்பட்டிருக்கலாம், தௌபா செய்திருக்கலாம். எதையும் விசாரிக்காமல் அடுத்த வீட்டிலே போய் இன்னாருடைய வீட்டிலா கல்யாணம் பேசுகிறீர்கள், அவரை பற்றி தெரியுமா, அந்த பிள்ளையை பற்றி தெரியுமா, இதற்கு முன்னர் 4 பேரோடு தொடர்பாக இருந்தால், இதற்கு முன்னர் இப்படி பேசினால், காலேஜில் படிக்கிற பொழுது அப்படி தெரிந்தால், அந்த வீட்டிலே இருக்கிற பொழுது இப்படி இருந்தால், இந்த பையனோடு இப்படி பேசினால் என்று சொல்லி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அள்ளி பூசி மொழிகி, அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையை சீரழித்து விடுகிற எத்தனையோ சகோதர சகோதரிகளை இன்று நாங்கள் பார்க்கிறோம். சர்வசாதாரணம். அதை பெருமையாக நினைப்பார்கள், அதை கௌரவமாக நினைப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பெரும்பாவம் இருக்கிறதே, இந்த உலகத்தில் அல்லாஹ் மிக கண்டித்த பெரும்பாவம், மிக கண்டித்த பெரும்பாவம். இன்று எந்த அளவுக்கு என்றால், 2 பேர், ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வீட்டிலே தனிமையில் இருந்து விட்டால் போதும், அதை யாரோ 2 பேர் கண்டுவிட்டால் வெளியிலே வருகிற பொழுது ஏதோ அவர்கள் விபச்சாரம் செய்ததை போல, அவர்கள் தவறிழைத்ததை போல கதைத்து விடுகிற காட்சிகளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தில் விபச்சாரம் செய்தால் அந்த விபச்சாரத்துக்குரிய தண்டனை, ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற பொழுது, ஒரு இஸ்லாமிய தீர்ப்பு நடக்கிற பொழுது தண்டனை இருக்கிறது. ஆனால் சாட்சிகள் உறுதியாக அதற்கு இருக்க வேண்டும். 4 சாட்சிகள் தவறு நடக்கிற பொழுது நேரடியாக தங்களுடைய கண்களால் கண்ட சாட்சிகளாக இருக்க வேண்டும். யூகங்கள் இந்த மார்க்கத்தில் சாட்சிகளாக ஈடுபடாது. ஆனால் அன்புக்குரியவர்களே, சமூக வலைத்தளங்களை திறந்து பாருங்கள். எத்தனை பிள்ளைகளுடைய மானம், மரியாதை, எத்தனை பிள்ளைகளை பற்றிய அவதூறு, எத்தனை வாலிபர்களை பற்றிய விஷயம். எனக்கு ஒருவரோடு கோபம் என்றால், ஒருவரோடு ஏதாவது மனக்கசப்பு என்றால், நன்றாக நட்பாக இருந்துவிட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் சண்டை பிடித்து பிரிந்து விட்டோம் என்றால், நட்பின் போது அவன் சொன்ன ரகசியங்களை எல்லாம், நட்பின் பொழுது அவன் சொன்ன ஆதாரங்களை எல்லாம் அப்படியே முகநூலிலே, சமூக வலைத்தளத்திலே போட்டு கிளி கிளி என்று கிழிக்கிற எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம். அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் உங்களை மரணிக்க செய்ததற்கு பின்னால் நீங்கள் உட்படுத்தி வைத்தவைகளையும் நீங்கள் விட்டு செல்லுகின்ற அடையாளங்களையும் உங்களுக்காக நாங்கள் பதிவு செய்து வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நான் பேசுகிற பேச்சு, எழுதுகிற எழுத்து, நான் கொடுக்கிற தகவல் தவறாக இருந்து என்னுடைய மரணத்திற்கு பின்னாலும் அது முகநூலிலே சுத்தி கொண்டிருக்குமாக இருந்தால், நான் கபரிலே இருந்து அதற்கான வேதனையையும் தண்டனையையும் அனுபவித்துக் கொண்டே இருப்பேன் என்பதை ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் நிர்வாகத்தோடு பிரச்சனை என்றால் போய் முகநூலிலே விளக்கம் எழுதுவது, வீட்டிலே மனைவியோடு மனைவியினுடைய குடும்பத்தோடு சண்டை என்றால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களிலே பந்தி பந்தியாக போடுவது என்ன நாகரிகம் என்று தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, வீட்டிலே கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை என்றால் ஒருவருடைய வாட்ஸ்அப்பை திறந்தால் தெரிந்துவிடும், வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தால் தெரிந்துவிடும். சகோதரர்களுக்கு மத்தியில் பிரச்சனை என்றால் அவருடைய முகநூலை திறந்தால் தெரிந்துவிடும். எல்லா ரகசியங்களையும் அப்பட்டமாக போட்டு உடைக்கிற, எல்லா ரகசியங்களையும் அப்படியே பந்தியேற்றுகிற இந்த விஷயம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்தவர்களுடைய மானத்திலே கையடிக்கிற இந்த விஷயம் பெரும் பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், பெரும் பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு பெரும் பாவம் தெரியுமா? அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவம் இருக்கிறது. நீங்கள் இதோ பின்னிரவு வேளை, பின்பத்து இரவுகள் வருகின்றன. இந்த இரவுகளில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு பள்ளி வாசலிலே உட்கார்ந்து முழுமையாக இருந்து தனிமையில் இருந்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து 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 நீங்கள் தௌபா செய்து உங்களுடைய ஆத்மாவின் முழு கண்ணீரையும் பள்ளிக்குள் கொட்டி அல்லாஹுக்கு முன்னால் நீங்கள் சரணாகதி அடைந்து மூர்ச்சையாகி விழுந்தாலும் கூட உங்களுடைய பாவங்கள் அடுத்த சகோதரனோடு சம்பந்தப்பட்ட பாவமாக இருக்குமாக இருந்தால் அந்த சகோதரன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், காபாவினுடைய திரைச்சீலையை பிடித்து தொங்கி தொங்கி
அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தாலும், காபாவை தவாஃப் செய்து செய்து நீங்கள் தௌபா செய்தாலும், அடுத்த சகோதரனுடைய மானத்தோடு மரியாதையோடு அடுத்த சகோதரனுடைய கௌரவத்தோடு அவனை அவமானப்படுத்தி அவனை மானபங்கப்படுத்தி சமூகத்திலே கெட்டவனாக காட்டிவிட்டோம் என்கிற உணர்வோடு நீங்கள் இருக்கிற காலமெல்லாம், அதன் மூலமாக அவன் மனதில் நொந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் ஒரு பொழுதும் உங்களை மன்னிக்க மாட்டான். அதற்கு ஒரு லைலத்துல் கத்ர் அல்ல, 1000 லைலத்துல் கத்ர்களை நீங்கள் சந்தித்தாலும் சரி, அவ்வளவு பெரிய பாவம் அந்த பாவம். அதனால் தான் ரசூலுல்லாஹ் மானம் மரியாதையோடு விளையாடுவதை கஅபாவோடு ஒப்பிட்டு பேசினார்கள், கஅபத்துல்லாஹ்வை உடைப்பதோடு ஒப்பிட்டு பேசினார்கள். அவ்வளவு சாதாரணமானதல்ல. எழுதிவிட்டு போய்விடலாம், 4 பேர் சந்திக்கிற பொழுது பேசிவிட்டு போய்விடலாம். இன்னாருடைய மகள் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், இப்படியெல்லாம் செய்தையாமே என்று சொல்லிவிட்டு போய்விடலாம். யாரோ சந்தையில் 4 பேர் நின்று கதைக்கிற, யாரோ ஒருத்தன் தேவையில்லாமல் பேசுகிற, யாரோ ஒருத்தன் இட்டு கட்டுகிற விஷயங்களை எல்லாம் நானும் கலந்து பேசிவிட்டு போய்விடலாம். யூகங்களை கலந்து இப்படித்தான் நடந்திருக்கும் என்று பேசிவிட்டு போய்விடலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் இது மிக பெரும் பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, தவிர்க்கப்பட வேண்டிய பெரும் பாவங்கள் வாழ்க்கையில் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை மட்டும் உங்களிடத்தில் நான் தொட்டு காட்டி இருக்கிறேன். தேடி படியுங்கள். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பெரும் பாவங்களாக, அந்த பெரும் பாவங்களை சாதாரணமாக கருதி நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோமோ அத்தனையில் இருந்தும் இந்த ரமதானில் நாம் தௌபா செய்வோம். பெரும் பாவங்களுக்கும் சிறு பாவங்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் அதுதான். சிறிய பாவங்கள் நாம் செய்கிற வணக்க வழிபாடுகளூடாக அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் பெரும் பாவங்களுக்கு தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே அன்புக்குரியவர்களே, தௌபாவினுடைய வாசல் திறந்திருக்கிறது. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. என் அடியார்களே, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட என் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ் நிச்சயமாக எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். எனவே பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். இரவு வேளைகளில் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். இதோ கடைசி 10 இரவுகள் வருகின்றன. அந்த இரவுகளில் தயாராகுவோம். இப்பொழுதிருந்தே தயாராகி எங்கள் பாவங்களை எல்லாம் பட்டியல் படுத்தி, யாராவது அடுத்தவர்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் இருந்தால் உரியவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு, இல்லை என்றால் எந்த சபையில் அவர்களை வைத்து நாங்கள் அவதூறாக பேசினோமோ அந்த சபையில் அவர்களை வைத்து நல்லெண்ணத்தோடு பேசியாவது அந்த பாவங்களை அழித்துவிட்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு வருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பெரும் பாவங்களிலே இருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக, சிறு பாவங்களையும் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக, நல்லெண்ணம் உள்ளவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.